முடிஞ்சாச்சு. தேர்ட் என்ன இருக்குன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரே ரூல். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாயிண்ட் என்னன்னா சிங்கிறத மிட் டவுன் பண்ணியிருக்கோம். ரே எப்படிலாம் போகும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியே தான் போகும். இப்போ கான்கேவ் மிரர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லி பார்க்கும்போது நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் ரே எப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பாயிண்ட் வழியாக தான் என்ன பாஸ் ஆகும். இட் கேன் பி ரிஃப்ளெக்டட் இன் த சேம் ரே. ஏன்னா இப்போ நம்ம இன்சிடென்ட் ரே கொடுக்குறோம்னா ரிஃப்ளெக்டட் ரே வேணும்னா சேம் இல்லை பார்ட்டில் டிஃபர் ஆகும் சொல்லிட்டாங்க. அடுத்து கான்வெக்ஸ் மிரரில் அப்படின்னா நம்ம என்ன சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து நம்ம லைட் ரே பாஸ் பண்ணுறோம். லைட் ரே பாஸ் பண்ணி மிரர் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா உள்ள பெனிட்ரேட் ஆகும். அப்போ என்னன்னா அந்த மிரர் மேலே பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதான் வந்து என்ன சென்டர் ஆஃப் கர்வேச்சர். லாஸ்ட் என்ன இருக்குன்னா ஆப்ளிக் இன்சிடென்ட் ரே. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பேஸ் பண்ணி என்ன அடுத்து ஆப்ளிக் இன்சிடென்ட் ரே பார்க்கலாம். இதில் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரரில் ரெண்டுமே என்ன சேம் ப்ராசஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கோம். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரரில் ரெண்டு ப்ராசஸ்லையும் எப்படி வந்து லைட் ரே பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்டட் ரேயும் ரெண்டுக்குமே எப்படி இருக்கும்னா சேம் ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே ஆங்கிள் வந்து என்ன சேமாக கிரியேட் ஆகுது. அதான் வந்து ஆப்ஜெக்ட் இன்சிடென்ட் ரே சொல்லலாம். மொத்தம் 4 ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. பேரலல், ஃபோக்கல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட்.